புத்திசாலித்தனம் நிறைந்த சொல்வளம் மிக்க ஒரு புலவரின் வறுமையை போக்க தன் உயிரை கொடுக்க கூட துணிந்த வள்ளல் குணம் கொண்ட ஒரு மன்னனை பற்றி புறநானூற்றில் ஒரு பாடல் எழுதப்பட்டுள்ளது. அப்பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. மன்னர் குமணன் காட்டிற்கு துரத்தப்பட்டார். அவரது தம்பியாகிய இளங்குமணன் கையில் ஆட்சி அதிகாரம் சென்றது. குமணன் ஆட்சியில் இருந்தபோது தமிழ் புலவர்களை ஆதரிப்பதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என சொல்லும் அளவிற்கு தமிழ் புலவர்களுக்கு அவர் கொடுத்து வந்தார். ஆனால் அவரது தம்பியாகிய இளங்குமணன் அப்படி புலவர்களை ஆதரிக்கிறதுல அவ்வளவு நாட்டம் காட்ட மாட்டார். அப்படி குமணன் கிட்ட உதவி பெற்ற பல புலவர்களில் பெருந்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான நபர். அவர் இப்ப இளங்குமணன் ஆட்சியில் இருக்கிறதுனால வறுமை அவரை குடிக்கொண்டுருச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, அவரை சார்ந்த தமிழ் புலவர்கள் எல்லாருக்குமே வறுமை குடிக்கொண்டுருச்சு. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி காட்டில் இருக்கிற குமணன்கிட்ட போயிட்டு நம்மளோட இப்போ நிலைமையை பற்றியாவது சொல்லி கொஞ்சம் மனசையாவது தேர்த்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி குமணனை பார்க்குறதுக்கு இவர் போயிருக்காரு காட்டுக்கு. காட்டில் அமைதியாக வாழ்ந்து வந்த குமணன் தம்பியோட கொடுமையை நினச்சி கொஞ்சம் கூட கலங்கலை. அதிகாரத்துலேருந்து துரத்தப்பட்ட அவளை நினைச்சு கொஞ்சம் கூட வருந்தலை. இப்போ இருக்கிற நிலைமை இவ்வளோ தூரம் அரசாண்டனா இப்போ ஒரு காடில் ஒரு நாடோடி மாதிரி தெரிகிறனே அப்படின்னு நினச்சி அவர் கொஞ்சம் கூட வெக்கமும் படலை, எதுக்காகவும் அவர் கலங்கவும் இல்லை. உயர்ந்த சிந்தனையோட மனதை அடக்கி வாழ்ந்து வந்தான் குமணன். அதோட தமிழ் புலவர்கள் பாடிய பாடல்களை நினைத்து இன்புற்றிருந்தான். அதோட காடுகளின் இயற்கை வளத்தை மிகவும் ரசித்து வாழ்ந்தான். ஓடும் ஆறு, குதிக்கும் மான், வீழும் அருவி, பாடும் குயில், ஆடும் மயில் அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு ஒரு கிளர்ச்சியை விட்டுச்சு. தினமும் பார்க்க பார்க்க அதிகமான இன்பத்தில் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்னன்னா, நம்ம ஆதரித்து வந்த புலவர்கள் இப்போ என்ன கதி ஆயிருப்பாங்க. நம்ம தம்பிக்கு கண்டிப்பாக புலவர்களை பராமரிப்பதில் அந்த அளவுக்கு நாட்டம் கிடையாது. இப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் குமணனுக்கு இருக்கிற ஒரே கவலையாக இருந்துச்சு. அவனோட ஆட்சி காலத்தில் கவி செல்வர்களாகிய புலவர்கள் புவி செல்வத்துக்காக இயங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட பொருளாதார தேவைகளை மன்னன் பார்த்துக்கிட்டாரு. அறிவில் நிறைந்தவர்கள் பொருளுக்காக இயங்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தார். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் இயங்கினாங்கன்னா அதை விட மிகப்பெரிய சாபக்கேடு நம்ம நாட்டுக்கு கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தார். ஆனால் இளங்குமணன் அப்படி கிடையாது. புலவர்களுக்கு அந்த அளவுக்கு நிதி கொடுக்கோ இல்லை உதவி செய்யவோ அவருக்கு விரும்ப மாட்டார். அதனால் முன்னால் தன்னால் பேணி வளர்க்கப்பட்ட புலவர்களின் நிலைமை தற்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் பெருந்தலை சாத்தனார் வந்து நேராக குமணனை சந்திக்கிறாரு. குமணன் பெருந்தலை சாத்தனாரை வணங்கி வரவேற்றார். பெருந்தலை சாத்தனார் குமணனை பார்க்கும்போது நாடு இல்லாமல் ஒரு கலை இழந்து இருக்கும் குமணனை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டார். குமணன் பெருந்தலை சாத்தனாரை பார்த்து, சாத்தனாரே எல்லாம் நலந்தானே, பார்த்தா ஏதோ இளைச்ச மாதிரி தெரியுறீங்களே அப்படின்னு இருக்காரு. சாத்தனார் சொல்லியிருக்காரு, இளைக்காமல் என்ன செய்யும் குமணா, அன்பு காட்ட நீ இல்லை, ஆதரவு கொடுக்க உன்னோட கைகள் இல்லை, வாழ்க்கை இழைச்சிருச்சு, நானும் இழைச்சிட்டேன். வீட்டில் அடுப்பெறிஞ்ச பல நாட்கள் ஆகுது. குழந்தை பாலுக்காக அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அம்மா என் முகத்தை பார்க்குறா, நான் வேறு யார் முகத்தை பார்ப்பேன், அதான் ஓ முகத்தை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குமணனோட முகத்தை பார்த்துருக்காரு சாத்தனார். அதில் ஒரு சில கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்துருக்கு. அதை பார்த்த உடனே சாத்தனார் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு, குமணா நான் ஏதாவது சொல்லி உன்னை மனசு புண்படும்படி செஞ்சுட்டேன், என் கஷ்டம் என்னோட போகட்டும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு குமணன் சொல்லியிருக்காரு, இல்லை சாத்தனாரே, நீங்கள் இழைக்கும் போது குமணனும் இழைக்கிறேன், உங்கள் குழந்தை பால் இல்லாமல் அழும்போது குமணனாகிய நானும் அழுகுறேன் அப்படின்னு சொன்னோடனே சாத்தனார் சொல்கிறாரு, குமணா இது உன்னோட பெருந்தன்மையை காட்டுது, இந்த அன்புக்காக என்றைக்குமே நான் நன்றி கடமைப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறார். சாத்தனாரே, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கொடை கிடையாது, இப்போ என்னால் கொடுத்து உங்களோட வறுமையை போக்க முடியும் அப்படின்னா அதைத்தான் மிகச்சிறந்த கொடையாக நான் கருதுகிறேன். ஆனால் என்ன செய்கிறது, என்னால் கொடுக்கறதுக்கு என் கையில் எதுவுமே இல்லையே, என் கைகள் கட்டப்பட்டிருக்கே, நான் நாடாலும் குமணனா இல்லையே, காடாலும் குமணனா இருக்கனே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. அதுக்கு சாத்தனார் சொல்லியிருக்காரு, எனக்காக வருந்தாத குமணா, உன்னால் என்ன தான் செய்ய முடியும், இல்லை என்னால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு இருக்காரு. நான் நாடு இழந்ததை விட நீங்கள் என்னோட உதவியை இழந்தது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு குமணன் சொல்லியிருக்காரு. அதுக்கு சாத்தனார் சொல்லியிருக்காரு, என் குமணனோட அன்பை நான் இழக்கலை, இல்லை எனக்கு அது போதும், நான் நிறைந்த வாழ்வு வாழ்வதற்கு அப்படின்னு இருக்காரு. இல்லை சாத்தனாரே, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா என் மனசு திருப்தி அடையாது அப்படின்னு இருக்காரு. அதுக்கு சாத்தனார் சொல்லியிருக்காரு, இந்த நேரத்தில் நீ எதுவும் கொடுக்காமல் இருந்தாலே எனக்கு அது மிகப்பெரிய கொடையாக நான் கருதுறேன்னு இருக்காரு. இல்லை, இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு பொருள் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு குமணன் சொல்லியிருக்காரு. சாத்தனார் கேட்டிருக்காரு, அது என்ன பொருள் அப்படின்னு. அந்த பொருள் என் தம்பியோட விலை மதிப்பின்படி 1000 பொற்களஞ்சிகள் பெருமானம் உடையது. ஆனால் உங்களை மாதிரி புலவர்களுக்கு அது விலை மதிப்பிட முடியாதது
அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாத்தனார் சொல்லியிருக்காரு, அது என்ன பொருள்னு நீ சொல்லலையே குமணா அப்படின்னு இருக்காரு. சொல்கிறேன், இந்த உடைவாளை கையில் பிடிங்க அப்படின்னு உடைவாளை எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. சாத்தனார் அதை வாங்கி வச்சுட்டு மிரண்டு போய் முழிச்சிட்டு இருக்காரு, எதுக்கு அவன் கையில் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி. குமணன் தலை குனிந்தார். குனிஞ்சு அவரோட தலையை தொட்டு காட்டி இதான் அந்த பொருள் அப்படின்னு இருக்காரு. இவர் மிரண்டு போய் முழிச்சிட்டு இருந்தவர் என்ன சொல்ல வர்றாப்புல அப்படிங்கிற மாதிரியே முழிச்சிட்டு இருந்திருக்காரு. புலவரே, ஏன் தயங்குறீங்க? இதை வெட்டி கொண்டு போய் நீங்கள் இளங்குமணன்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட வறுமை தீர்ந்துடும் அப்படின்னு இருக்காரு. அதிர்ச்சி அடைஞ்ச சாத்தனார், குமணா என்ன பாதகம் செய்ய சொல்ற நீ? இந்த பெருந்தலை சாத்தன் செத்தாலும் அவனோட கை இந்த பாதகத்தை செஞ்சு உயிர் மீண்டும் வறுமையை போக்கிக் கொள்ள ஒரு நாளும் துணியாது அப்படின்னு இருக்காரு. ஒரு தமிழ் புலவரின் வறுமையை போக்க இந்த தலை தவம் செஞ்சிருக்கணும், தயவு செஞ்சு அந்த பெருமையை என் தலைக்கு கொடுங்க அப்படின்னு மன்றாடி கேட்டிருக்காரு குமணன். சாத்தனார் சொல்லியிருக்காரு, வேண்டியதே இல்லை, இந்த ஒரு வாள் போதும், இந்த வாளை காமிச்சே இளங்குமணன் கிட்ட என்னால் பரிசில் பெற முடியும் அப்படின்னு இருக்காரு. குமணன் சொல்லியிருக்காரு, இல்லை அது உங்களால் முடியாது, இல்லை அதுக்கு தேவையான சாமர்த்தியம் என்கிட்ட இருக்கு, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவர் போகிற திசையை குமணன் பார்த்துக்கிட்டு சோகமாக நின்றுட்டு இருக்காரு. பெருந்தலை சாத்தனார் சொன்ன செய்தியை கேட்டு இளங்குமணனோட உணர்வு உருகிருச்சு. தன்னோட தமையன், அதாவது அண்ணன் இப்படி ஒரு செயலை செஞ்சிருப்பாரா அப்படின்னு நினைக்கும் போதே அவரோட மயிர்கால்கள் குத்திட்டு நின்றுச்சு. தன்னோட அண்ணன் கூட 1000 பகைமை இருந்தாலும் சொந்த ரத்தம் அப்படிங்கிறதுனால அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உணர்ச்சியை தூண்டுறதுக்காகவே இன்னும் பெருந்தலை சாத்தனா என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் குமணன் இறந்துட்டாரு, இதோ அவரோட உடைவாள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எதிர்பார்த்த மாதிரியே இளங்குமணன் உடைஞ்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பெருந்தலை சாத்தனா சொல்லியிருக்காரு, இளங்குமணா அஞ்சாதே, உங்கள் அண்ணனை நான் உயிரோட கொண்டு வர்றேன், எனக்கு நீ என்ன தருவ அப்படின்னாராம். அவர் கண்ணை தொடச்சிட்டு, இந்த நாட்டையே கூட தர்றேன் புலவரே அப்படின்ட்டு இருக்காரு. உடனே புலவர் அவரை குமணன் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. தனக்கு கிடைக்க வேண்டிய பரிசை விட அண்ணன் தம்பியின் ஒற்றுமையே சாத்தனார் பெரிதும் விரும்பினார். அண்ணன் தம்பி இருவரும் இணைந்தார்கள். ஒற்றுமை அப்படிங்கிற மிகப்பெரிய பரிசை குமண சகோதரர்களிடமிருந்து பெருந்தலை சாத்தனார் பெற்றார். தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுத்திரம் திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும், அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா தம்பிங்க உயிரை கொடுக்கணும், தம்பிங்களை எதிர்த்து ஒரு படையே வந்தாலும் அண்ணங்கார முன்னாடி நிற்கணும், அண்ணன் சொன்னால் தம்பிங்க கேட்கணும், தம்பிக்கு ஒன்றுனா அண்ணங்க பார்க்கணும், இதுதான்டா அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற அவசர காலத்தில் அண்ணன் தம்பிகளுக்குன்னு தனித்தனி குடும்பம்னு ஆனதுக்கப்புறம் இந்த உயிரை கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே உங்களோட கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உதவுறதுக்கு நம்ம எப்போதுமே தயாராக இருக்கணும். 1000 பிரச்சனைகள், 1000 கருத்து வேறுபாடுகள் உங்களோட சகோதர சகோதரிக்குள்ளே இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் இருக்கேன் அப்படின்னு கூட போய் நம்ம நிற்கணும். ஏன்னா நீங்கள் அனைவரும் ஒரு தாயின் கருவறையில் உதயமானவர்கள் அப்படிங்கிறத மட்டும் எப்போதுமே மறந்துடாதீங்க. உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான பல கதைகளை கேட்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.